ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். பிஸியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவு நான் டபுள் குஷில இருக்கேன் சிஸ்டர். நான் சங்கம் யுகத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதேதான். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். சரி, இன்னைக்கு வாணி பார்க்கலாமா? 23 இன்னைக்கு வாணி. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, மனதிற்குள் இரவு பகல் பாபா பாபா என்ற நினைவு ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி ஏற்படும். பாபா நமக்கு குபேரனோட பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். ஆமா, இரவு பகலும் நீங்க பாபா பாபான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அளவற்ற குஷி உங்களுக்கு ஏற்படும். கூடவே என்ன ஞாபகம் வந்துடும்? குபேரனின் பொக்கிஷத்தை அப்பா கொடுக்க வந்திருக்காரு அப்படிங்கிறது புத்தியில நினைவு வந்துடும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. தலைப்பே சூப்பரா இருக்குல்ல? குபேரனோட பொக்கிஷம். ஆமா, குபேரனோட பொக்கிஷம்ன்றது முழு உலக சொர்க்கம், ராஜ்யம். ஆமா, சொர்க்க ராஜ்யம். 21 பிறவிக்கான சொர்க்க ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்க அப்பா வந்திருக்காரு அப்படிங்கிறது புத்த நினைவு வந்துடும் அப்படிங்கறது சொல்றாரு. அப்பா எதுக்காக வந்திருக்காரு? அந்த ராஜ்யம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உடையவரா நம்மளை மாத்துறதுக்கு வந்திருக்காரு. அது வந்து புத்தியில், அதாவது பாபா என்ன சொன்னா, குபேரன் பொக்கிஷம் கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். என்ன புத்தியில இருக்கணும்ன்றாரு? சதா என்ன பாபா கொடுக்க வந்திருக்காரு? ஆமா, ஆஸ்தி நினைவுல இருக்கணும்ன்றாரு. அப்பா ஞாபகம் வந்துட்டாலே ஆஸ்தியும் ஞாபகம் வந்துரும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த அளவற்ற குச்சியும் ஏற்படும்ன்றாரு. பாபா கேள்வி என்ன சொல்றாருன்னா, பாபா எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று கூறுகிறார், அவர்களது அடையாளம் என்ன? அதில் ஒரு பொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள் தான் நேர்மையான மலர்கள் ஆவார்கள். அவர்கள் மாயோட சூழலில் பிடியில் வரமாட்டார்கள். இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமா செல்வதற்கான முயற்சி செய்வார்கள். அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள். தனது அவகுணங்களை நீக்குவதற்கு முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். மற்றவர்களது அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள். ஆமா, நேர்மையான மலர்களின் அடையாளம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஆன்சர் சூப்பரா சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு. எப்பவுமே மாயாவின் பிடியில வசமாக மாட்டாங்க, மாயாவின் சுழல்ல சிக்கிக்க மாட்டாங்க, மாயாவுடைய கவர்ச்சியிலேயே போக மாட்டாங்க. கடைசியில வந்திருந்தாலும் ஃபாஸ்டா முன்னாடி போறதுக்கு, வேகமா போறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏற்கனவே பழையவர்கள் இருந்தாலும் அவங்களையும் கடந்து முன்னாடி செல்றதுக்கு நல்ல விதத்துல முயற்சி செய்வாங்க. இவங்களும் தங்களுடைய அவகுணங்களை நீக்கிறதுக்கு தீவிர முயற்சி செய்வாங்க. மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவகுணங்களை பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற. மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்த்தா என்ன ஆகும்? அதே அவகுணம் இவங்களுக்கும் வந்துடும். அதனாலதான் அவகுணங்களை பார்க்க மாட்டாங்க. எப்பவும் தன்னுடைய அவகுணங்களை நீக்கிறதுல மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓம் சாந்தி சொல்லி சிவபாபா சொல்றாரு. சிவபாவோட மகா வாக்கியம், அவர் ஆன்மீக தந்தை ஆவார். ஏன்னா சிவன் பரமாத்மா அல்லவா, ஆத்மாதான் அல்லவா. தந்தை தினமும் புது புது விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். கீதையை கூறக்கூடிய சன்னியாசிகள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாது. பாபா என்ற வார்த்தை ஒரு பொழுதும் அவர்களது வாயில் வெளிப்பட முடியாது. இந்த வார்த்தை இல்லற மார்க்கத்தினருக்கானது. அவர்கள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பிரம்மத்தை மட்டும் நினைவு செய்யறாங்க. வாயில் ஒரு பொழுதும் சிவபாபா என்று அவர்கள் கூற மாட்டார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெரிய பெரிய வித்வான், சன்னியாசி, சின்மயானந்தர் போன்றவர்கள் கீதை கூறுகிறார்கள் எனில் அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் யோகா தொடர்பு வைத்திருப்பார் என்பது கிடையாது. அவர்கள் பிரம்மத்துடன் யோகா வைத்திருக்கும் பிரம்ம ஞானி அல்லது தத்துவ ஞானி ஆவார்கள். கிருஷ்ணரை யாராவது பாபா என்று கூறுவார்களா? ஒரு பொழுதும் கூற முடியாது. ஆக கிருஷ்ணர் கீதை கூறக்கூடிய பாபா இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா. சிவனை அனைவரும் பாபா என்று கூறுகின்றார்கள். ஏனெனில் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தை ஆவார். பரமபிதா பரமாத்மா என்று அனைத்து ஆத்மாக்களும் அவரை அழைக்கிறார்கள். அவர் சுப்ரீம் பரமாத்மா, உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறார். ஏனெனில் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்துல இருக்கீங்க. ஆனா அவரை பரமாத்மா என்று கூறுகிறோம். அவர் ஒரு பொழுதும் பிறப்பிறப்பில் வருவது கிடையாது. எனது பிறப்பு தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று அவரே கூறுகிறார். இவ்வாறு ஏதாவது ரதத்துல பிரவேசமாகி உங்களை உலகுக்கு எஜமானரா ஆக்குவதற்கான யுக்தி கூறுவது என்பது வேறு யாராலுமே முடியாது.
அதனால் தான் தந்தை சொல்கிறார், நான் யார், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியவில்லை. நான் எப்பொழுது எனது அறிமுகத்தை கொடுக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னை அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் பிரம்மத்தை, அதாவது தத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். பிறகு கிருஷ்ணரை தனது தந்தை என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? கிருஷ்ணரை அனைவரும் பிதா என்று எவ்வாறு கூறுவார்கள்? கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்று கூற மாட்டார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். கிருஷ்ணர் சர்வ வியாபி என்றும் கூற முடியாது. அனைவரும் கிருஷ்ணராகவும் ஆகிவிட முடியாது. ஒருவேளை அனைவரும் கிருஷ்ணர் எனில் அவருக்கு தந்தையும் இருக்க வேண்டும். மனிதர்கள் அதிக மறதியில் இருக்கிறார்கள். அறியாமல் இருப்பதால் தான் என்னை கோடியில் ஒரு சிலர் மட்டுமே அறிவார் என்று சிவபாபா இப்ப கூறுகிறார். கிருஷ்ணரை யார் வேண்டுமென்றாலும் அறிந்து கொள்வார்கள். அயல் நாட்டினர் அனைவரும் அவரை அறிவார்கள். கிருஷ்ண பிரபு, லார்ட் லார்ட் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? சித்திரங்களும் உள்ளது. உண்மையான சித்திரம் கிடையவே கிடையாது. பாரதவாசிகளிடமிருந்து கேட்கிறார்கள். இவருக்கு அதிக பூஜைகளும் நடக்கிறது என்பதற்காக கீதையில் கிருஷ்ண பகவான் என்று எழுதிவிட்டார்கள். பகவானை என்றாவது பிரபு என்று கூறுவார்களா என்ன? கிருஷ்ண பிரபு என்று கூறுகின்றனர் அல்லவா? பிரபு என்ற பட்டம் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இருட்டான நகரம் என்று கூறப்படுது. பதீத்த மனிதர்களை பிரபு என்று கூறிவிடுகிறார்கள். இன்றைய பதீத்த மனிதர்கள் எங்கு இருக்கிறார்கள்? எங்கு சிவன் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர்? நான் உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கிறேனோ பிறகு அது மறைந்து விடும். நான் வந்துதான் புது உலகை ஸ்தாபனை செய்கிறேன். ஞானத்தையும் இப்பொழுது நான் கொடுக்கிறேன். நான் ஞானம் கொடுக்கிற பொழுதுதான் குழந்தைகள் கேட்கவும் முடியும். என்னை தவிர வேறு யாரும் கூறவும் முடியாது அப்படி சொல்றாரு. 3 விஷயத்த சொல்றாரு இந்த பேராகிராஃப்ல. ஒன்னு பிரம்ம தத்துவம், அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்றாரு. சன்னியாசிகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாரு. கூடவே இந்த கிருஷ்ணரை பத்தியும் சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிரம்ம தத்துவத்தை பார்க்கலாம். சன்னியாசிங்க கீதையின் சாஸ்திரம் இருக்கு இல்லையா, கீதை இருக்கு இல்லையா, அதை படிச்ச மனிதர்களுக்கு சொல்றாங்க. ஆனா அந்த கீதையின் பகவானான கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, அவரை நினைவு செஞ்சு யோகா அவர்கிட்ட வைக்க மாட்டாங்க. பிரம்ம தத்துவத்துலதான் யோகா வைப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணரை ஒருபோதும் தந்தைன்னு சொல்ல முடியாது, சரியா? ஆனா குழந்தைங்களான நீங்க தான் பாபான்னு சொல்றீங்க, அது சிவ பாபாவை தான் சொல்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சன்னியாசிங்க என்ன செய்யறாங்க? கீதையின் சாஸ்திரத்தை படிச்சாலும் அவங்க கிருஷ்ணரை பகவான் ஏத்துக்கிறது இல்ல, பிரம்ம தத்துவம் தான், அதைத்தான் நினைவு செய்யறாங்க. அங்கதான் நம்ம போய் சேரணும், அங்க போய் நம்ம லீனமாயிடணும், அங்க ஐக்கியமாயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, சன்னியாசிங்க கரெக்டாவே யோகா பண்ணல பாருங்க. படிக்கிறது கிருஷ்ணர் கொடுத்த கீதைன்னு சொல்லி அதை படிக்கிறாங்க. ஆனா யோகா வைக்கிறது அந்த பிரம்ம தத்துவத்தோட யோகா வைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய முறையே தப்பா இருக்குது இல்லையா, அதை சொல்றாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் கிருஷ்ணரை பாருங்க, அவருக்கு நிறைய பூஜை நடக்கிறதுனால கீதையில அவர் பேர பகவான், இத போட்டு கிருஷ்ணர் தான் இந்த கீதையை கொடுத்தாருன்னு அவருக்கு அந்த மகிமையை போட்டாங்க. உண்மையிலே சிவபாபா தான் இந்த ரதத்துல பிரம்மா உடல்ல ஞானம் உங்களுக்கு குழந்தைகளான உங்களுக்கு சொல்லித்தர ஞானத்தை அவங்க அப்படியே பக்தி மார்க்கத்துல தவறா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. கிருஷ்ணர் இருக்காரு, இருந்தாலும் அவர் தேகதாரியா இருக்காரு. சன்னியாசிகள் இருக்காங்க, அவங்களும் தேகதாரி மனிதர்களா இருக்காங்க. தேகதாரி மனிதர்கள் கிட்ட எப்படி யோகா வைக்கிறது? அதான் அப்பா சொல்ல வர, இந்த தேகதாரி மனிதர்கள் கிட்ட யோகா வச்சீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது. நிராகாரமான தந்தை கிட்ட யோகா வைக்கும் போதுதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். அதுக்காக தான் பரந்தாமம்ன்றது ஒரு வீடு தான். அவங்க யாரு? அந்த சன்னியாசிகள் எல்லாருமே அந்த பிரம்ம தத்துவம்ங்கிற அந்த வீட்டை தான் நினைவு செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க தந்தைய நினைவு செய்யறது இல்ல. சிவபாபாவை தான் பாபா பாபான்னு நீங்க சொல்றீங்க, கிருஷ்ணரா பாபா பாபான்னு சொல்ல முடியாது, அந்த பிரம்ம தத்துவத்தையும் பாபான்னு சொல்ல முடியாது. அப்ப மனிதர்கள் சொல்றது எல்லாமே இந்த எல்லைக்குட்பட்ட விஷயமாவே போயிடுச்சு இல்லையா? ஆனா உண்மையான அறிமுகம் யாருக்குமே தெரியறது இல்ல. பிரம்ம பாபா உடம்புல சிவபாபா சொல்லும் போதுதான் தெரியும். அதத்தான் சொல்றாரு, என்னுடைய அறிமுகத்தை நானே கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். நான் ஆத்மா ஒளி புள்ளியாவும் இருக்கேன், நான் பரந்தாம வீட்டுல இருக்கேன், எனக்குன்னு சரீரம் கிடையாது, நான் பிறப்பு சக்கரத்துல வராதனாலதான் என்னை பரமாத்மான்னு
அழைக்கப்படுறாங்க. நான் இப்ப இந்த பிறவி, கடைசி பிறவியில வந்துதான் உங்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுக்கறேன். நான் எப்ப என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கறேனோ அப்பதான் நீங்களும் அறிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதுல கோடியில சிலர் தான் புரிஞ்சிருக்கீங்க. அந்த குழந்தைகள் நீங்களா தான் இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சன்னியாசிகள் சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா? நிராகார இறைவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறவும் முடியாது. எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? அதிகம் படித்தவர்களும் கூட புரிந்து கொள்வது கிடையாது. கிருஷ்ணர் பகவான் கிடையாது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் அவரையே பகவான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு இப்பொழுது புரிய வைக்கிறார். அவர் தந்தை, ஆசிரியர், குருவா இருக்கிறார். சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கிறார். புரிந்து கொள்ளாத காரணத்தால் திருமூர்த்தியில் சிவனை வைப்பது கிடையாது, பிரம்மாவை வைக்கிறார்கள். அவர்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகிறார். பிரஜைகளை படைக்கக்கூடியவர். ஆனால் அவரை பகவான் என்று கூறுவது கிடையாது. பகவான் பிரஜைகளை படைப்பதும் கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் பகவானோட குழந்தைகள் ஆவார்கள். பிறகு யார் மூலமாவது பிரஜைகளை படைக்கிறார்? உங்களை தத்தெடுத்தது யார்? பாபா சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்களும் பகவான் குழந்தைகள் ஆவார். பிறகு யார் மூலமாவது பிரஜை படைக்கிறாரு? உங்களை தத்தெடுத்தது யார்? பிரம்மா மூலம் தந்தை தத்தெடுத்திருக்கிறார். எப்பொழுது பிராமணன் ஆவார்களோ அப்பொழுதுதான் தேவதையாக முடியும். இந்த விஷயங்களை ஒரு பொழுதும் நீங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. பிரஜாபிதாவிற்கும் அவசியம் பாகம் இருக்கு, நடிப்பு தேவை. இவ்வளவு பிரஜை எங்கிருந்து வருவார்கள்? விகார வம்சத்தினர்களாக இருக்கவே முடியாது. பிராமணன் என்பது பட்ட பெயர் என்று அந்த விகார வம்சத்தினர்கள் கூறுவார்கள். அனைவருக்கும் தனித்தனியாக பெயர்கள் உள்ளது. எப்பொழுது சிவபாபா இவரிடத்தில் பிரவேசம் ஆகிறாரோ அப்பொழுதுதான் இவரை பிரஜாபிதா பிரம்மா என்று கூறுகிறோம். இது ஒரு புது விஷயமாகும். தந்தை தானே கூறுகிறார், என்னை யாருமே அறியவில்லை, சிருஷ்டி சக்கரத்தையும் அறியவே இல்லை. அதனால் தான் ரிஷி முனிவர்கள் அறியவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள், கூறி சென்றார்கள். பரமாத்மாவை மற்றும் பரமாத்மாவோட படைப்புகளை அறியவில்லை. எப்பொழுது நான் எனது அறிமுகம் கொடுக்கிறேனோ அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த தேவதைகளுக்கு அங்கு நாம் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தோம் என்பதும் தெரியாது. அவர்களிடத்தில் இந்த ஞானம் இருக்காது. பதவி அடைந்த பின்பு ஞானத்திற்கான அவசியம் கிடையாது. சத்கதிக்காகத்தான் ஞானம் தேவைப்படுகிறது. இவர்கள் சத்கதியை அடைந்திருக்கிறார்கள். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழமான விஷயமாகும். புத்திசாலிகள் தான் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி வயதான தாய்மார்களிடத்தில் அந்த அளவுக்கு புத்தி கிடையாது. நாடகப்படி. ஆமாங்க பிரதர், இது பெருசா இருக்கு. அப்படியே சரி சொல்றேன். ரெண்டு சொல்லியிருக்காரு. ஒண்ணு பிராமணர்கள் எப்படி வந்திருக்காங்க, தேவதைகள் என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. பிராமணர்கள் எப்படி தோன்றாங்கன்னா இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமா ஜென்மம் எடுத்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி ஜென்மம் எடுத்தாங்க? இவர் மூலமா, பிரம்மா மூலமா சிவபாபா குழந்தைகளான உங்களை தத்தெடுத்திருக்காரு. தத்தெடுத்ததுனால குழந்தைகள். அப்பதான் வாரிசாக்கப்படுறீங்க. விகாரத்தின் மூலமா ஒருபோதும் ஜென்மம் எடுக்கிறது இல்ல. விகாரத்தின் மூலமா ஜென்மம் எடுத்த எப்படி இவ்வளவு குழந்தைகள் உருவாகுவாங்க? 33 கோடி தேவாத்மாக்கள் இருக்காங்க. அப்ப 33 கோடி தேவாத்மாக்களும் ஏதோ கொஞ்சமாவது ஞானம் கேட்டிருக்கணும் இல்லையா? அப்பனா தானே அவங்க தேவதைகளா வர முடியும். அப்புறம் எப்படி ஒரு பிரம்மா பாபாவுக்கு எப்படி இவ்வளவு குழந்தைகள் உருவாக முடியும்? 33 கோடி தேவாத்மாக்களை ஒருத்தர் பெற்றெடுக்க முடியுமா விகாரத்தின் மூலமா? அதனால அப்படி கிடையாது. வாய் மூலமா தான் ஜென்மம் எடுத்ததுனால தான் அவங்கள பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நேத்து கூட சொன்னாரு பாத்தீங்களா அவ்வியத்தவாணியில, சங்கல்பத்து மூலமா ஜென்மம் எடுத்தவங்க அவ்வியத்த பாலனை அடைஞ்சவங்க அப்படின்னு. பிரம்மா பாபா உயிரோடு இருக்கும் போது ஜென்மம் எடுத்தவங்க வாய் மூலமா ஜென்மம் எடுத்தவங்க. பிரம்மா பாபா சரீரம் விட்டு சூட்சும நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜென்மம் எடுத்தவங்க எல்லாம் பிரம்மா பாபாவோட சங்கல்பத்தால ஜென்மம் எடுத்தவங்க. நேத்து பார்த்தோம் இல்லையா? நேத்து சொன்னார் இல்லையா பிரம்மா பாபா? அதே போலதான் இங்க சொல்றாரு. எல்லாரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தானே தவிர விகாரத்தின் மூலமா குழந்தைகள் கிடையாது. நீங்க ஒருபோதும் பிராமணர் ஆகாம தேவதையா ஆக முடியாது.
இந்த பிராமணர்களுக்கு தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதிக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த தேவதைகளை பத்தி சொல்லும் போது தேவதைகள் ஆல்ரெடி சத்கதியில தான் இருக்காங்க, அந்த பலனை அனுபவம் செய்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு சத்கதி தேவை கிடையாது, அவங்களுக்கு அந்த ஞானமும் தேவை கிடையாது. ஞானம் தேவைப்படுறது இந்த பிராமணர்களுக்கு தான் அப்படிங்கறத சொல்றாரு. பலன் அடைஞ்சிட்டோம், சத்கதியான அந்த ஜீவன் முக்தி பதவி அடைஞ்சிட்டோம், அப்புறமேல அதுக்கு அவங்களுக்கு ஞானம் தேவைப்படாது இல்லையா தேவதைகளுக்கு. அதனாலதான் குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதேதான் சன்னியாசிகளும் சொல்லிட்டாங்க, இந்த பரமாத்மாவை பத்தி எங்களுக்கு தெரியாது, அவர் கொடுக்கக்கூடிய பிராப்திகளை பத்தியும் தெரியாது, இந்த படைப்பு இந்த உலக நாடகத்தின் முதல் இடைக்கடை ஞானத்தை பத்தியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சன்னியாசிகள் ஃபுல்லா. அந்த நேத்தின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு. இத பத்தி எந்த மனிதர்களுக்குமே தெரியாதுங்கிறப்ப அப்புறம் எப்படி மனிதர்கள் எழுதுன அந்த சாஸ்திரம் புத்தகத்துலலாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? எல்லாருமே மனிதர்கள் தானே எழுதுனாங்க, இப்பதானே இறைவன் வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நாடகப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என்று பாகம் கிடைத்திருக்கு. ஹே ஈஸ்வரனே, புத்தி கொடுங்க என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியான புத்தியை நான் கொடுத்தால் பிறகு அனைவரும் நாராயணனாக ஆகி விடுவார்கள். அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் சிம்மாசனத்தில் அமர்வார்களா என்ன? இவ்வாறு ஆக வேண்டும் என்பது லட்சியமா இருக்கு. பாபா என்ன சொன்னா, நரலிருந்து நாராயண ஆவதுக்கு அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க, முயற்சியின்படிதான் அடைவீர்கள். நான் நாராயணன் ஆவேன் என்ற ஒருவேளை அனைவரும் கை உயர்த்தினால் தந்தைக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வரும் அல்லவா? அனைவரும் ஒரே மாதிரியாக எப்படி ஆக முடியும்? வரிசை கிரமம் ஏற்படுகிறது அல்லவா? முதலாம் நாராயணன், இரண்டாம், மூன்றாம் என்று இருக்கு. எவ்வாறு முதலாம் ஏற்பட் இரண்டாம் மூன்றாம் என்று இருக்குது அல்லவா? இது லட்சியமாக இருக்கு. ஆனா தானே புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நடத்தை இவ்வாறு இருந்தால் என்ன பதவி கிடைக்கும்? அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். பாபா வரிசை கிரமமாக மலர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். வரிசை கிரமமாக மலர்களை கொடுக்கவும் முடியும், ஆனால் இவ்வாறு செய்வது கிடையாது. மனம் உடைந்து விடுவார்கள். பாபா அறிவார், யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார். அவர்கள் நல்ல மலராவார்கள். பின்னால் வரிசை கிரமம் ஏற்பட செய்கிறது. மிக பழையவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களை விட புதியவர்கள் மிக நல்ல மலர்களா இருக்கிறார்கள். நம்பர் 1 நேர்மையான மலர் யார் என்றால் சண்டை சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள். இவர் குழப்பத்தில், பொறாமை போன்றவற்றில் வரமாட்டார்கள் என்றும் கூறுவார்கள். பலரிடத்தில் ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கவே செய்கிறது. சம்பூர்ணம் என்று யாரையும் இப்ப கூற முடியாது. 16 கலை நிறைந்தவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது யாரும் சம்பூர்ணமாக முடியாது. இப்பொழுது நல்ல நல்ல குழந்தைகளிடத்தில் பொறாமை அதிகமாக இருக்கு, குறைகளும் இருக்கின்றன அல்லவா? யார் என்ன என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தந்தை அறிவார். உலகத்திற்கு என்ன தெரியும்? அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. மிக சிலரே புரிந்து கொள்கிறார்கள். ஏழைகள் உடனே புரிந்து கொள்கிறார்கள். எல்லையற்ற தந்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நமது பாவங்கள் அழிந்துவிடும். நாம் தந்தையிடத்தில் வந்திருக்கிறோம். பாபாவிடமிருந்து புது உலகிற்கான ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். வரிசை கிரமம் அவசியம் ஏற்படுகிறது. 100லிருந்து முதல் நம்பர் வரை ஏற்படவே செய்கிறது. ஆனால் தந்தையை அறிந்து கொண்டு விட்டனர். சிறிது கேட்டாலும் சொர்க்கத்துக்கு அவசியம் வருவார்கள். 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கு வருவது குறைந்த விஷயமா என்ன? யாராவது இறந்து விட்டால் 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று கூறுவது கிடையாது. சொர்க்கம் எங்கிருக்கிறது? எவ்வளவு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பெரிய பெரிய நல்ல மனிதர்களும் இன்னார் சொர்க்கம் சென்று விட்டதாக கூறுகிறார்கள். சொர்க்கம் என்று எதை கூறுகிறார்கள்? எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. இதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். நீங்களும் மனிதர்கள் தான், ஆனால் நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு பாப்தாதா இருக்கிறார். ஆக நீங்கள் சன்னியாசிகளிடம் கேட்க முடியும், தேகம் உட்பட தேகத்தோட அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்க என்று கூறுவது கிருஷ்ணரா? நீங்கள் கிருஷ்ணரை நினைவு செய்கிறீர்களா என்ன? ஒரு பொழுதும் ஆம் என்று கூற மாட்டார்கள். அங்கேயே நிரூபணம் ஆகிவிடும். ஆனால் சேவைக்கு செல்லக்கூடிய அபலைகளுக்கு என்ன தெரியும்?
அவர்கள் தங்களை பின்பற்றுவரிடத்தில் கோபப்பட்டு விடுகிறார்கள். துர்வாசர் என்ற பெயரும் இருக்கிறதல்லவா, அவரிடத்தில் அகங்காரம் அதிகமாயிருக்கு. பின்பற்றுபவர்களும் பலர் இருக்கார்கள். பக்தியின் ராஜ்யம் அல்லவா, அவரிடத்தில் எதையும் கேட்கும் தைரியம் யாரிடத்திலும் கிடையாது. இல்லை எனில் நீங்கள் சிவபாபாவை பூஜை செய்வீர்களா? பகவான் என்று யாரை கூறுகிறீர்கள்? கல் முள்ளில் பகவான் இருக்கிறாரா என்று நீங்க கேட்க முடியும். நாளடைவில் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது எவ்வளவு போதையுடன் இருக்கிறார்கள். இருப்பதோ பூஜாரிகளாக, பூஜைக்குரியவர்கள் என்று கூற மாட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் அந்த எல்லாத்துக்கும் வரிசை கிரமம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் ஒரே போல புத்தியில ஞானங்கள் தாரணை ஆயிடுச்சுன்னா எப்படி நான் பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இங்க வரிசை கிரமமா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் நல்ல விதத்துல புரிஞ்சுட்டு முதல் நம்பர்ல வந்துட்டாங்கன்னா எப்படி உட்காருவீங்க? நாராயணனுடைய சிம்மாசனத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி உட்காருவீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்லையா? ஆமா, அப்படியே நீ உட்காருவீங்களா? அது லட்சியம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, லட்சுமி நாராயணனா நீங்க ஆகணும் அப்படிங்கறத உயர்ந்த லட்சியத்தை வச்சு நீங்க முயற்சி செய்யறதுக்காக அப்பா அந்த லட்சியத்தை கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாரும் போய் சிம்மாசனத்துல உட்காரணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா குழந்தைங்க வருத்தப்படுறாங்க இல்லையா, என்னால அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியல பாபா அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அப்பா சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் வரிசை கிரமமா தான் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக வருத்தலாம் படாதீங்க. எல்லாருமே தேவைப்படுதான் ராஜ்யத்துல, சொர்க்க ராஜ்யத்துல எல்லாருமே தேவைப்படத்தான் செய்வாங்க. அதனால என் ஞானத்தை நல்ல விதத்துல தாரணை செய்ய முடியும்னு வருத்தப்பட்டு இருக்காதீங்க, உங்களால முடிஞ்ச முயற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல மலர்கள் எப்படி இருப்பாங்கன்னா யாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவுல ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க, பொறாமப்பட்டுக்கிட்டு பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டுட்டு ஒருத்தவங்க மாறி மாறி துக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணுவாங்க, நல்ல விதத்துல தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுக்கு தான் முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களதான் நேர்மையான மலர்கள், நம்பர் 1 புருஷார்த்திகள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க எப்பவும் யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க, குழப்பத்துல வரமாட்டாங்க, தன்னுடைய அவகுணங்களை நீக்கிறதுக்கான முயற்சி செய்வாங்க, மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்க்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறார். அப்புறம் சன்னியாசிய பாருங்க, அடுத்து சன்னியாசிக்கு வந்துட்டார், அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சன்னியாசி பக்கம் வந்துட்டார். இவங்க பாருங்க யார பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க? சிவனை பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க, லிங்கத்துக்கு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க, படிக்கிறது கீதையின் சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சு மனிதர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, குழந்தைங்களான நீங்க போய் கேளுங்க, கீதையின் நாயகன் கிருஷ்ணனா சிவபகவானா அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணர்னு சொல்லுவாங்களா இல்ல சிவபகவான்னு சொல்லுவாங்களா? ரெண்டுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க படிக்கிறது கிருஷ்ணர் சொன்ன கீதையை படிக்கிறாங்க, யோகா வைக்கிறது அந்த பரந்தாம வீடு இல்ல பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்யறாங்க. ரெண்டுமே மாறுபட்ட கருத்தா இருக்குது இல்லையா. அப்ப அவங்களால பதில் சொல்ல முடியாது, அப்ப நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. புரிய வைக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், கோபக்காரங்களா இருப்பாங்க, அகங்காரத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க, துர்வாசரை போல அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. துர்வாசரை போல இருப்பாங்க, அதனால எச்சரிக்கையா இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அங்க மனிதர்கள் போறாங்க, அங்க சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் போறாங்க இல்லையா, அவங்களுக்குமே எதுவுமே தெரியறது இல்ல, இவங்க என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே தெரியறது இல்ல. இவங்க மனசுக்கு பிடிச்சு இவங்கள குருவா ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சேவகம் செய்துகிட்டே இருக்காங்க. மனிதர்களுக்கு எந்த ஞானமும் இல்ல, எந்த புத்தியில அறிவும் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்ல விதத்துல சேவை செஞ்சு புரிய வைங்க. உண்மையிலே கீதை நாயகன் யாருன்னு சொல்லுங்க, அவர் என்ன காரியம் செய்வாருன்னு சொல்லுங்க, அவர் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, சிவபகவான் வந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்ல சொல்றாரு அப்பா. ஓகேங்க பிரதர். பாபா லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, இருப்பதோ பூஜாரிகளாக, பூஜைக்குரியவர்கள் என்று கூற மாட்டோம்னா அந்த சன்னியாசிகள் சொல்றாங்க. ஆமா, அகங்காரத்துல இருக்காங்க இல்லையா, நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அத சொல்றாரு. இருக்கதோ பூஜாரிகளா தான் இருக்காங்க, பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னா நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க பூஜைக்குரியவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அத சொல்றாரு அப்பா.
அதுதான் பூஜை எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு. பூஜை எல்லாம் நடக்குமே அவங்களுக்கு. ஓகே ஓகே. அவங்களுக்கு பூஜை நடக்கிறது இல்ல சிஸ்டர், இவங்க சிவலிங்கத்துக்கு தானே பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க சன்னியாசிகளும். அப்ப அவங்க கால்ல மலர் போடுறது அதெல்லாம் சன்னியாசிகள் செய்வாங்க. தண்ணி ஊத்துறது, பால் ஊத்தி அவங்க காலை கிளீன் பண்ணுவாங்க, கால்ல விழுந்து கும்பிடுவாங்க. அததான் சொல்றேன், இவங்க சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகளா இருக்காங்க சன்னியாசிகள். ஆனா மனசுல அந்த அகங்காரம் இருக்குது, நாங்க உயர்ந்தவர்கள்ங்கிற அகங்காரத்தினால மனிதர்களை இந்த மாதிரி காரியம் செய்ய வைக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, காலை ஊத்தி தண்ணி ஊத்தி கழுவுறாங்க, பூ போடுறாங்க, பால் ஊத்துறாங்க அப்படின்னு. அந்த அந்த போதை ஏறிடுது அவங்களுக்கு, அந்த அகங்காரத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது, கோவப்படுவாங்க துர்வாசரை போல அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. அதான் அந்த எதுக்காக சொல்றாருன்னா, அகங்காரம் கோபம் மிகப்பெரிய அவகுணம் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. ஞானம் இல்லாதவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு கோபத்தை காட்டுறாங்க, ஏன்னா பதில் சொல்ல தெரியாது இல்லையா. சரியான பதில் சொல்ல தெரிஞ்சவங்க சாந்தமா தான் இருப்பாங்க. கேட்ட கேள்வி அதிகமா கரெக்டா கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா உடனே கோவத்தை காட்டுவாங்க, அகங்காரத்தை காட்டுவாங்க. ஏன் கோவத்தை காட்டுறாங்க, அகங்காரத்தை காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு அர்த்தம் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா ஏன்னா அந்த நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, நமக்கு சரியா பதில் சொல்ல தெரியல, அவங்க கேக்குற கேள்வி அதிக பிரசங்கித்தனமா கேக்குறாங்க, பெரியவங்களை மதிக்காம நடந்துக்கிறாங்கன்னு அந்த தேக அபிமானம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா, அதனாலதான் அகங்காரத்தையும் கோபத்தையும் காட்டுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கோங்க, இந்த நம்ம பிராமண குழந்தைகள் நல்ல விதத்துல புரிஞ்சிருக்கோங்க, எப்பயுமே சாந்தமா தான் இருப்பாங்க, இந்த விஷயம் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி புரிய வைப்பாங்க அப்படி சொல்ற அந்த சன்னியாசிகளையும் நம்மளையும் உதாரணமா சொல்றாரப்பா. சொல்றாரு, என்னை மிக சிலரே அறிந்திருக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை குழந்தையாக உங்களில் மிக சிலரே மிக சரியாக புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளுக்குள் அதிக குஷி இருக்கும். பாபா பாபா தான் நமக்கு சொர்க்கத்தோட ராஜ்யம் கொடுக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா. குபேரனோட பொக்கிஷம் கிடைக்கிறது. அலாவுதீனின் விளையாட்டும் காண்பிக்கிறார்கள். தட்டுவதன் மூலம் பொக்கிஷம் வெளிப்பட்டு விடுகிறது. பல விளையாட்டுகளை காண்பிக்கிறார்கள். இறை நண்பனாகிய சக்கரவர்த்தி குதா தோஸ் என்ன செய்தார், அதற்கும் கதை இருக்கிறது. 1 வருட ராஜ்யம் கொடுத்து விட்டு பிறகு நதிக்கு அப்பால் அனுப்பி வைக்கப்படுவார். இது போன்ற பல கதைகள் இருக்கு. இப்போ தந்தை புரிய வைக்கிறார், குழந்தையாக உங்களுக்கு இறைவன் அதாவது நண்பனாக இருக்கிறார். இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுடன் சாப்பிடுகின்றார், குடிக்கின்றார், விளையாடவும் செய்கின்றார். சிவபாபாவின் மற்றும் பிரம்ம பாபாவின் ரதம் ஒன்றுதான். அது அவசியம் சிவபாபாவும் விளையாட முடியும் அல்லவா. தந்தையை நினைவு செய்வது விளையாடும் பொழுது இருவரும் இவருக்குள் இருக்கின்றனர். ஒரே ரதத்துல 2 பேர் இருக்காங்க. சிவபாபா குழந்தைங்க இருக்காங்க, பிரம்மா பாபா உடம்புல சிவபாபாவும் இருக்காரு. அப்ப பிரம்மா பாபா ஆத்மாவும் அதே சரீரத்துலதான் இருக்குது, சிவபாபாவுடைய ஆத்மாவும் அதே சரீரத்துலதான் இருக்குது. பரந்தாமத்துல இருந்து சிவபாபா பிரம்மா உடல்ல குழந்தைகளான உங்களோட ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாரு, ஒன்னா சேர்ந்து தூங்குறாரு அப்படி சொல்றாரு அப்பா. நல்லா சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்க, கூடவே குழந்தைகளோட விளையாடவும் செய்யறாரு அப்படிங்கறத சொல்றாரு. கையை பிடிச்சு விளையாண்டுட்டு அங்க பெரிய பெரிய மலையா இருந்துச்சு அபு மலையில ஆரம்ப காலத்துல. அப்ப உயர மலையில கூட்டிட்டு போய் ஞானம் சொல்றதுக்காக அவங்களோட விளையாண்டுட்டு சின்ன குழந்தைங்களோட பிரம்மா பாபா விளையாண்ட கதையெல்லாம் இருக்குது இல்லையா, அத சொல்றாரு அப்பா. குழந்தைங்களோட விளையாடலாம் அப்படின்றத சொல்றாரு. நானும் அங்க இருந்து விளையாடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாரும் அவ்வியத்தவாதனுக்கு வாங்கன்ட்டாரு அப்பா. அங்க என் கூட விளையாடுங்கன்ட்டாரு. சரி, ஓகே. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்குள் அதாவது பாபா சொல்றாரு இதுல இருவரும் அதாவது சிவாவும் விளையாட முடியும் அல்லவா, தந்தை நினைவு செய்து விளையாடும் பொழுது இருவரும் இவருக்குள் இருக்கிறார்கள். தந்தை அதாவது பாப் மற்றும் மூத்த சகோதரர் தாதா இருவரும் இருக்கிறார்கள் அல்லவா. ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. ரதத்தில் வந்ததாக மட்டும் கூறுகிறார்கள். இதையே அவர்கள் குதிரை வண்டியில் ரதமாக உருவாக்கி விட்டார்கள்.
கிருஷ்ணருக்குள் சிவபாபா அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார் என்று கூறுவது கிடையாது. அவர்கள் கிருஷ்ண பகவானோட மகா வாக்கியம் என்று கூறிவிட்டார்கள். பிரம்மா பகவானோட மகா வாக்கியம் என்று கூறுவது கிடையாது. அங்க குதிரை வண்டியில வந்துதானே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஞானம் கொடுத்ததா காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த குதிரை வண்டி கதைய இங்க சொல்றாரு. அப்ப நான் ஒன்னும் கிருஷ்ணருக்குள்ள வந்து சிவபகவான் வந்து ஞானம் சொன்னாருன்னு இல்ல, பிரம்மா உடல்ல வந்துதான் சிவபாபா ஞானத்தை சொல்றாரு, அதாவது அர்ஜுனனுக்கு போதனை நடத்துறாரு அப்படிங்கறத சொல்றாரு. அர்ஜுனன் யாரு? பிரம்மா பாபாவையும் சேர்த்து நம்மளையும் சேர்த்துதான், பிராமண குழந்தைகளான நாமளும் அந்த அர்ஜுனனை போலதான் அப்படிங்கறத சொல்றாரு. பாடம் நடத்துறவர் யாரு? சிவபகவான். சிவபகவானுடைய பேருக்கு பதிலாக தான் அங்க சாஸ்திரத்துல கிருஷ்ண பகவான் எழுதிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த குதிரை வண்டிங்கிறது சரீரத்தை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 5 குதிரைகள் இருக்குது உடம்புல அப்படின்னு. கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. அதெல்லாம் இழுத்து கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சுயராஜ்ய அதிகாரிகள் அப்படின்னு. அந்த ரதம் அதுதான் சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க தான் அந்த ரதத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடியவங்க, தேகத்தின் எஜமானனா இருக்கக்கூடியவங்க. அதத்தான் அப்பா சொல்றாரு. அந்த குதிரை வண்டி கதைய இப்ப அங்க புரிய வைக்கிறாரு. சரீரத்துல யார் சரீரத்துல நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத, பிரம்மா பாபாவுடைய சரீரத்துல வந்திருக்கேன்னு சொல்றாரு அப்பா. கிருஷ்ணருக்குள் சிவபாபா வந்து ஞானம் கொடுக்கிறார் என்று கூறுவது கிடையாது. அவர்கள் கிருஷ்ண பகவானோட மகா வாக்கியம்னு சொல்லிட்டாங்க. பிரம்மா பகவானோட மகா வாக்கியம் என்று கூறுவதும் கிடையாது. இவர் ரதம் ஆவார், சிவபகவானோட மகா வாக்கியம் ஆகும். தந்தை வந்து குழந்தையாகி உங்களுக்கு தனது மற்றும் படைப்போட முதலீடு கடை ரகசியத்தை அறிமுகம் அனைத்தும் கொடுக்கிறார். கால அளவை கூறுகிறார். இதை யாருமே அறிந்திருக்கவில்லை. யார் புத்திசாலியா இருக்காங்களோ அவர்கள் புத்திக்கு வேலை கொடுப்பார். சன்னியாசிகள் சன்னியாசம் செய்ய வேண்டும். நீங்களும் சரீர சகிதமா அனைத்தையும் சன்னியாசம் செய்யறீங்க. இது பழைய சரீரம் என்பதை அறிவீர்கள். நாம் இப்ப புது உலகத்துக்கு செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இங்க நடிப்பதற்காக வந்திருக்கோம். நாம் பரந்தாம வாசிகள். அங்கு நிராகார மரம் எப்படி இருக்கும் என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் இங்கு இருக்கிறார்கள். இது அழிவற்ற நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. எவ்வளவு கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் எங்கு இருந்தார்கள்? நிராகார உலகத்தில். மற்றபடி இந்த நட்சத்திரங்கள் ஆத்மாக்கள் கிடையாது. மனிதர்கள் இந்த நட்சத்திரங்களையும் தேவதைகள் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அது எந்த தேவதையாகவும் கிடையாது. ஞான சூரியன் என்று நாம் சிவபாபாவை கூறுகிறோம். பிறகு அவர்களை தேவதை என்று கூறவே முடியாது. சாஸ்திரங்களில் என்ன என்ன விஷயங்களை எழுதி வைத்து விட்டார்கள். இவை அனைத்து பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் ஆகும். இதன் மூலம் நீங்கள் கீழே தான் விழுந்து வந்தீர்கள். 84 பிறவி எடுத்தீங்க எனில் அவசியம் கீழே இறங்குவீர்கள் அல்லவா? இது இப்பொழுது இரும்பு யுகம், சத்தியுகம், தங்க யுகம். அங்கு யார் இருப்பார்கள்? தேவதைகள் இருப்பார்கள். அவர்கள் இப்ப எங்க சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மறுபிறப்பு எடுப்பார்கள் என்பதை புரிந்தும் இருக்கிறார்கள். மறுபிறப்பு எடுத்து தேவதைகளில் இருந்து மாறி இந்துவாக ஆகிவிட்டார்கள் என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். பத்தித்தம் ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? மற்ற எந்த தர்மத்தினரும் மாறுவது கிடையாது. 9 போட்டு அது 9 தர்மத்தில் மட்டும் 9 வர்களதா? அது என்ன பிரதர்? தெரியல சிஸ்டர், என்னன்னு 9 போட்டிருக்கு. வர்கள் அது என்னது? மாறுவது கிடையாது. 9 வர்ணங்கள் சிஸ்டர். வர்ணங்கள்னா 9 விதமான விஷயங்கள் நினைக்கிறது. 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது போல அந்த 9 விதமான வர்ணங்கள்னு சொல்லுவாங்க. அத கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் படிச்சா புரியுதா? மற்ற எந்த தர்மத்தினரும் மாறுவது கிடையாது. அதுல 9ன்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் வர்களதுன்னு இருக்கு. தர்மத்தில் மட்டும் ஏன் மாறுதல் ஏற்படுகிறது? ஒருவேளை உங்களது தர்மத்தில் மட்டும். சரி, உங்களது தர்மத்தில் பிரிண்டிங் மிஸ்டேக். உங்களது தர்மத்துல மட்டும்தான் மாறுதல் ஏற்படுது என்பது யாருக்குமே தெரியாது. தந்தை கூறுகிறார், தர்மம் கீழானதாக ஆகிவிட்டது, கர்மம் கீழானதாக ஆகிவிட்டது. அவர்களது
அவர்களது அவர்களது தர்மத்தில் மட்டும் மாறுதல் ஏற்படுகிறது அப்படிங்கறது சொல்றேன் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை இப்பொழுது சொல்கிறார், தர்மம் கீழானதாயிடுச்சு, கர்மமும் கீழாயிடுச்சு. தேவி தேவதைகள் இருந்த பொழுது தூய்மையா இருந்தாங்க. பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தேவி தேவதைகள் என்று கூறிக்கொள்வதும் கிடையாது. ஆக இந்து என்று பெயர் வந்துவிட்டது. தேவி தேவதா தர்மத்தை கிருஷ்ண பகவான் ஸ்தாபனை செய்யவில்லை. கண்டிப்பா சிவபாபா வந்துதான் ஸ்தாபனை செய்திருக்க வேண்டும். சிவ ஜெயந்தி, சிவராத்திரி கொண்டாடப்படுது. ஆனா அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவபுராணம் என்று ஒன்று இருக்கு. உண்மையில் சிவனுடையது ஒரே ஒரு கீதை மட்டும் ஆகும். அதை சிவபாபா தான் இப்பொழுது கூறியிருக்கிறார். வேறு எந்த சாஸ்திரத்தையும் அவர் கூறவில்லை. நீங்கள் எந்த இம்சையும் செய்வதும் கிடையாது. உங்களுடையது எந்த சாஸ்திரமாகவும் உருவாக்கப்படுவதும் கிடையாது. நீங்கள் புது உலகுக்கு சென்று விடுவீர்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரம், கீதை போன்றவை இருக்காது. அங்கு யார் படிப்பது? இந்த வேத சாஸ்திரங்கள் பரம்பரையா நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறி விடுகிறார்கள். அவர்களுக்கும் எதுவும் தெரியாது. சொர்க்கத்தில் எந்த சாஸ்திரங்களும் இருக்காது. தந்தை தேவதைகளாக ஆக்கி விடுகிறார். அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுது. பிறகு சாஸ்திரங்கள் படிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கு? அங்க சாஸ்திரங்கள் இருக்காது. இப்போ தந்தை உங்களுக்கு ஞானம் என்ற சாவி கொடுக்கிறாரு. இந்த ஞானம் என்ற சாவி மூலமா புத்தி பூட்டு திறக்கப்படுகிறது. முதலில் பூட்டு முற்றிலுமா பூட்டப்பட்டு இருந்தது. எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். நல்லது சொல்றோம். ஆமா, தந்தை வந்து இந்த படைப்பு மற்றும் படைப்பவரின் ரகசியத்தை சொல்லி அதனுடைய காரியங்கள்லாம் என்னென்னு சொல்றாரு. படைப்பவரை பத்தி இப்ப குழந்தைங்களான நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. பரமாத்மா தான் படைக்கக்கூடியவர், இந்த முழு உலகத்தையும் படைக்கக்கூடியவர்னு தெரிஞ்சிருக்கீங்க. அது எப்படி படைக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கீங்க. பிரம்மபூபம் மூலமா குழந்தைகளை தத்தெடுத்து சாதாரண மனிதர்களானவங்களை தேவதைகளா மாத்துறாரு அப்படிங்கறத புரிஞ்சிருக்கீங்க. இந்த தேவதைகள் தான் 5000 வருஷத்துல 84 பிறவிகள் எடுத்து 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 இப்ப தமோ பிரதான நிலை அடைஞ்சு சாதாரண மனிதர்களை போல ஆயிட்டீங்க. இப்படி தமோ பிரதான நிலை அடைஞ்சவங்களை தான் சத்துவ பிரதான நிலைக்கு மாத்துறதுக்காக தந்தை வந்திருக்காரு. ஆனா பக்தர்கள் அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க? இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாமே தேவதைகள்னு சொல்லி வச்சிருக்காங்க. சூரிய தேவன், சந்திர தேவன், நட்சத்திரங்கள்லாம் தேவதைகள்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அது அப்படி கிடையாது. சூரியன்ங்கிறது வந்து ஞான சூரியனான சிவபாபாவை குறிக்குது. சந்திரன்ங்கிறது ஞான சந்திரன்ங்கிறது பிரம்ம பாபாவை குறிக்குது. மத்த எல்லா நட்சத்திரமும் குழந்தைகளான நீங்க தான் அப்படிங்கறத சொல்றாரு. நாம தான் ஆத்மாக்கள் நட்சத்திரம் போல இருக்கோம் இல்லையா? அதுதான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்மள சொல்றாரு இல்லையா? அப்ப அதான் எப்படி இந்த உலகத்துல ஸ்தூல நட்சத்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவதைகள்னு சொல்லி வச்சிருக்காங்களோ அது தேவதைகள்ல உண்மையான விஷயத்த அப்ப அந்த விதத்துல சொல்றாரு. இதத்தான் மனிதர்கள் இப்படி தவறுதலா எழுதி வச்சிருக்காங்க. இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. மொத்தம் 84 பிறவிகள்ல தேவதைகளா வாழ்ந்த நீங்க 21 பிறவி தேவதைகளா வாழ்றீங்க. அடுத்த 63 பிறவி சாதாரண மனிதர்களா தூய்மையற்றவர்களா மாறினதுனால சாதாரண மனிதர்களா மாறுறீங்க. அப்பதான் உங்களை ஹிந்து தர்மம்னு சொல்லப்படுது அப்படிங்கிறது. தேவதைகளா வாழும் போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமா வாழ்ந்த நீங்க, தூய்மையானவர்களா வாழ்ந்த நீங்க, தூய்மையற்றவர்களா மாறும் போது உங்களை தேவி தேவதா தர்மம்னு சொல்ல முடியாம ஆதி சனாதன இந்து தர்மம்னு சொல்லிட்டீங்க. இப்படி தர்மம் மாறி போயிருச்சு பாத்தீங்க இல்லையா? தர்மமும் கீழானதா போயிருச்சு, கர்மமும் கீழானதா போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி அந்த தர்மத்துல இருந்தவங்க மாறி ஹிந்து தர்மம் வந்துட்டாங்க. இப்படி இந்த உங்களுடைய தர்மம் அந்த அவர்கள் நீங்க வாசிங்க பாத்தீங்க இல்லையா? அந்த இடத்துல சொல்றாரு அப்ப என்னன்னா, இப்படி தர்மம் மாறி போயிருச்சு இல்லையா? தேவி தேவதா தர்மம் ஹிந்து தர்மம்னு மாறிடுச்சு பாத்தீங்களா? இது போல மற்ற தர்மம் எதுவும் அப்படி மாறுறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா மற்ற எல்லா தர்மமுமே தூய்மையற்ற தர்மமா தானே இருந்துச்சு. தூய்மையற்ற தர்மமாவே தான் கடைசி வரைக்கும் இருக்குது. ஆனா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் முதல்ல தூய்மையான தர்மமா இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து பிறவிகள் எடுக்க 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 தூய்மையற்றதா மாறிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அதான் உங்களை போல வேற யாருக்கும் இந்த தர்மம் இப்படி மாறுறது கிடையாது அப்படிங்கறத சொல்றாருப்பா. அதான் முக்கியமான பாயிண்ட். பாபா அடிக்கடி இந்த தேவதைகள் இந்த நட்சத்திரம் தேவதை கிடையாது கிடையாது சொல்வாரு 2-3 வாங்கிலேயே. அது ஆனா சாஸ்திரத்துல வந்து முருகரை வளர்த்தது வந்து இந்த நட்சத்திர கார்த்திகை பெண்கள் நட்சத்திரங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. கூடவே சந்திரனுக்கு மனைவிகள் இந்த 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அது என்ன நட்சத்திரம்? அஸ்வினி,
ஆமா கிருத்திகை, பரணி அந்த இதெல்லாம் ஆமா இருக்குல்ல பாத்தீங்களா, 27 நட்சத்திரம். ஆமா அவங்க அதெல்லாம் வந்து சந்திரனுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த நட்சத்திரங்கள் எதுவுமே தேவதைகள் கிடையாது. ஆனா ம் ம் ஆத்மாக்களை தான் நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியும். எப்படி பரந்தாம வீட்ல இருந்து நீங்க குழந்தைங்களான நடிக்கிறதுக்கு இங்க வந்தீங்களோ, ஆத்மா நட்சத்திரங்கள் நீங்க எப்படி நடிக்கிறதுக்காக வந்தீங்க பாத்தீங்களையா, இப்ப ம் மறுபடியும் அந்த ஆத்மா லோகத்துக்கு மறுபடியும் போகணும். எப்படி போகணும்? நட்சத்திரமா வந்தீங்க, ஆத்மாக்களா வந்தீங்க, திருப்பி ஆத்மாக்களா தானே போறீங்க. அந்த ம் ஆத்மாக்கள் தான் மறுபடியும் தேவதா தர்மத்துல வந்து தேவதைகளா பிறவி எடுக்குது. அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிடாம, ஆத்மா நட்சத்திரம் போல இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிடாம இந்த தேவதைகளா நட்சத்திரமா சொல்லி வச்சுட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. ம் ம். ஆ சரி சரி சரிங்க. அது அடுத்து வந்து பாபா தாரணையில சொல்ல வராரு. ம். யாரிடத்திலும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க பிரதர் ஆமா வாணி. ஆமா ஆமா. ஆமா. யாரிடத்திலும் பொறாமைப்படக்கூடாது. ம். குறைகளை நீக்கி சம்பூர்ணம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ம். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ம். 2வது பாயிண்ட் வந்து சரீரம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். ம். எந்த வகையான இம்சையும் செய்யக்கூடாது. ம். அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆமா, யாரையுமே இம்சை செய்யக்கூடாது. அத நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பேரே என்ன, டபுள் அகிம்சையாளர்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்காத, மனிதர்களுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம், எந்த ஜீவராசிகளுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம், இயற்கைக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம். தேவி தேவதைகளா இருக்கும் போது, தூய்மையற்றவர்களா ஆகும் போதுதான் இயற்கைக்கும் துக்கம் கொடுத்தோம், மனிதர்களுக்கும் துக்கம் கொடுத்தோம், சுற்றி இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் நீங்க அகிம்சையாளர்களாவே இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஒருபோதும் அகங்காரத்தை காட்டக்கூடாது. எப்ப உங்களுக்குள்ள தேகத்தின் அகங்காரம் வந்துச்சோ அப்பதான் எல்லாரையும் துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதனால அந்த பாயிண்ட் அப்ப சொல்றாரு. அதை சொல்லாம விட்டுட்டோம்லங்க. நடுவுல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் விட்டுட்டோம். ஆமா, ஓகே, சரி. அப்ப பொறாமை இருக்கக்கூடாது எப்பவும். இவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு எதுவும் கிடைக்கல பத்தியா, இவங்கள மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க, நம்மள முன்னாடி வைக்கல, சேவையில அந்த பொறாமையின் சம்ஸ்காரம் எல்லாம் வரும் இல்லையா, அத சொல்றாரப்பா. பொறாமையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு. படிப்புல மட்டும் கவனம் கொடுங்க, உயர்ந்த பதவி அடையுங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவகுணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். வரதானம் வந்து அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷி என்னும் பெருமிதத்தின் மூலம் சதா கவலையற்றவராகுக. உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரம் பெறுகிறார்கள். உங்களுக்கோ முயற்சியின்றி அதிகாரம் கிடைத்து விட்டது. குழந்தையாவது என்றாலே அதிகாரம் பெறுவதாகும். ஆஹா, நான் சிரேஷ்ட அதிகாரி ஆத்துமா. இந்த எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷியில் இருந்தால் சதா கவலையற்று இருப்பீர்கள். இந்த அழிவில்லா அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டது. எங்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அங்கு கவலையற்று இருக்கலாம். தனது பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விட்டால் அனைத்து கவலையிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஆமா, இந்த வரதானமே மொத்தமா கவலை இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் வரதானம். எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல பெரிய அதிகாரத்தை அடையிறாங்க அப்படின்னா, பிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்ல சாதாரண மினிஸ்டர் ஆகணும், இல்ல எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்படிப்பட்ட அதிகாரம்லாம் அடையணும்னா எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குது. நல்ல விதத்துல படிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிஎம் போஸ்ட், பிஎம்லாம் ஆகணும்னா எவ்வளவு கடினமா எலெக்ஷனுக்காக உழைக்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்னு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுவும் 5 வருஷம் அல்ப கால ஆட்சி. புரியுதா உங்களுக்கு? 5 வருஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதான் உலகத்துல வாழக்கூடியவங்க எல்லாம் அதிகாரத்தை கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதனால அடையிறாங்க. ஆனா உங்களுக்கு அதிகாரம் எப்படி கிடைச்சிருக்குது பாருங்க. தந்தை வந்தாரு, குழந்தைகளா உங்களை தத்தெடுத்துக்கிட்டாரு, உங்களுக்கு ஜென்மம் கொடுத்தாரு. அவர் சர்வசக்திவான், நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான். எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு பாத்தீங்களா உங்களுடைய அதிகாரம். தந்தைக்கு குழந்தையா மாறிட்டீங்க. அப்பவே அந்த அதிகாரம், இந்த குஷி உங்களுக்கு இருக்கும் போதே, எல்லாரும் கஷ்டப்பட்டு அடைஞ்ச பாக்கியம் நமக்கு கஷ்டப்படாமே கிடைச்சிருச்சு இல்லையா. அப்ப அந்த குஷியின் மூலமா கவலையற்றவர்களா இருப்பீங்க. முதல் விஷயம், குஷி இருக்கிறதுனால, அந்த குஷி இருக்கிறதுனால கவலையற்றவர்களா இருக்கீங்க. அது எல்லை இல்லாத அதிகாரம் இல்லையா, அதனால கவலையற்றவரா இருக்கீங்கன்னு சொல்றாரு. முதல் பாயிண்ட். 2வது கவலையற்றவர்கள், 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அழிவில்லாத விஷயமா போயிருச்சு இல்லையா அந்த பிராப்தி வந்து. இதுவும் நிச்சயிக்கப்பட்டதா இருக்குது. அது நிச்சயிக்கப்பட்டதாவே இருக்குது இல்லையா. ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்பா வந்து நம்மள தானே தேர்ந்தெடுக்கிறது குழந்தைகளா. அப்ப அந்த டிராமால நிச்சயிக்கப்பட்டதானே இருக்குது. இந்த கல்பத்துல மட்டும் நான் சிவபாபாவுக்கு குழந்தை இல்ல,
பிராமணனா ஆகிறதுல, தேவதையா மாற போறதுல, அடுத்து வர கல்பத்திலயும் நான் தான் ஆக போறேன், இதுக்கு முந்தின கல்பத்திலயும் நான் தான் ஆயிருந்தேன். அப்ப ஒவ்வொரு கல்பத்திலயும் இதுதான் அழிக்க முடியாதது, அழியாததுன்றீங்க. ஆமா, அழியாத அந்த இது நிச்சயிக்கப்பட்ட விஷயம். அப்பயும் கவலையற்றவர்களா மாறிட்டீங்க பாத்தீங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப 2 கவலையற்றது சொல்லியிருக்காரு. 3வது, ஏதாவது இத மீறி ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, சுமைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குதுன்னா எல்லா பொறுப்பையும் தந்தை பக்கமா கொடுத்துருங்க, தந்தை கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் தந்தை பாத்துக்கிடுவாருன்னு சுமைகளை பூரா தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க, பொறுப்பை போறான். அப்ப இன்னும் கவலையற்றவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவங்களுக்கு கவலை வரப்போகுது அப்படிங்கிறாரு. அதான் குழந்தையாவது என்றாலே அதிகாரம் பெறுவது அப்படின்னாங்க பிரதர். பாபா வந்து நம்ம குழந்தையாயிட்டால பாபா கிட்ட நம்ம வந்து ஜென்மம் எடுத்தோம் இல்லையா, தந்தையோட ஆஸ்திக்கு அதிகாரியா மாறிட்டோம் இல்லையா, சொர்க்க ராஜ்யத்துக்கு அதிகாரியா மாறிட்டோம் இல்லையா. சொர்க்கத்தை அடையிறதுக்கு, தந்தையோட பொக்கிஷங்கள் எல்லாம் அடையிறதுக்கு, தந்தைக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நம்ம பவர் தானே. இப்ப தந்தையோட மகிமை பூரா இப்ப நம்மளுடைய மகிமை தானே. தந்தைக்கு பேரு தூய்மை கடல்னா நமக்கு பேரு மாஸ்டர் தூய்மை கடல். தந்தைக்கு பேர் அன்பு கடல்னா நம்ம இப்ப மாஸ்டர் அன்பு கடல். தந்தை சர்வசக்திவான்னா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். தந்தை விஸ்வ கல்யாணக்காரினா நம்ம மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி. இப்படி டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சுமான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாரு. எது தந்தையோடையதோ அது எல்லாமே குழந்தைகளுக்கு வில் செய்துட்டேன், வில் பவரா ஆஸ்தியா கிடைச்சிருச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அவ்யத்தவாணியில. அதான் சொல்றாரு இங்க. இன்னொன்னு சொல்லுவாரு, குழந்தைக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமா ஆமா, தந்தை வந்து குழந்தைகளுக்கு சேவை தானே செய்தாகணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா. அப்பா அம்மா 2 பேரோட உதவியும் கிடைக்குது. அதனாலதான் சொல்லுவார் அப்படி, குழந்தைகளானவங்களுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கேன். குழந்தைகள் டாய்லெட் போகும், யூரின் போய் வைக்கும், அதை கிளீன் பண்ணணும் இல்லையா. அப்ப சேவகனா மாதிரி தானே சேவை செய்ய முடியும் குழந்தைகளுக்கு. அதே போல நம்ம அசுத்தமானவர்களா மாறி போயிட்டோம். அந்த தூய்மையற்றவர்களை கிளீன் பண்ண வேணும் இல்லையா. அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவன் நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லுவாரு, தூய்மை பணியாளரா அப்படின்னு. அதான் சேவகம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. வந்து பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம். அதான் எப்பவும் பரந்த சிந்தனை இருக்கணும், இல்ல பரந்த உள்ளம், மனம் புத்திய சொல்றாரு. சிந்தனை செய்யறது புத்தி, நல்ல பரந்த உள்ளம், பெரிய மனசு. இப்ப உங்களுக்கு பெரிய சிந்தனையாளரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய மனசுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதத்தான் இப்படிப்பட்டவங்க தான் எப்படி இருப்பாங்கன்னா பொதுநலம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற பாவனையோட இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒற்றுமை அஸ்திவாரம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இல்ல சிலர் சுயநலமா இருப்பாங்க, எப்படின்னா குறுகிய மனம், குறுகிய சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க. எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும், மற்றவங்க எப்படி போனா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அது சுயநலத்தின் பாவனை. தனக்கு தன்னுடையவர்கள் அப்படிங்கிறது இந்த தேகத்தை குறிக்குது. தேகம், தேக உறவுகள், தேக பொருட்களுக்கு வசமா இருக்கவங்க குறுகிய சிந்தனை கொண்டவங்க, குறுகிய உள்ளம் கொண்டவங்க. இப்படிப்பட்டவங்க சுயநலமா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க கிட்ட ஒற்றுமை இருக்காது, அந்த ஒற்றுமையின் அஸ்திவாரம் இருக்காது. சுயநலமா இருக்கவங்க எல்லார்கிட்ட இருந்து ஒதுங்கில இருப்பாங்க, எல்லாம் தனக்குன்னு இருக்கும் போது. அதனாலதான் பரந்த உள்ளம், பரந்த சிந்தனைன்றது வந்து எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே பரமாத்மாவின் குழந்தைகள், நாம எல்லாரும் சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த பரந்த உள்ளம், பரந்த சிந்தனை இருக்கும் போது ஒற்றுமையா இருப்பாங்க. எப்படி ஒற்றுமையா இருப்பாங்கன்னா எல்லாரும் ஆத்மாக்கள் அப்படிங்கிற ஒற்றுமையோடு இருப்பாங்க. அதுதான் ஒற்றுமையின் அஸ்திவாரம்னு சொல்றாரு. சகோதரத்துவத்தை வளர்க்கிறாரு அப்பா. ஓகே ஓகே. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. தேங்க் யூ சிவபாபா. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.